30x ஜூம் பண்ணும்போது இவ்வளோ கிளியராக இருக்குன்னா அப்போ 100 டச் பண்ணால் வேற லெவலில் இருக்கும் போலயே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சாம்சங் S25 அல்ட்ரா இருக்குது. ஸோ இந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம நிலாவுக்கு போகிறோம். இப்போ ஜூமிங் லெவல் 10ல் இருக்குது. அதில் அப்படியே ஜூம் பண்ணி 30 டச் பண்ணும்போது நிலாவோட லுக்கே கிடைக்குது. ஆக்சுவலாக ஒரு டெலஸ்கோப்பில் பார்த்தா என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் கிடைக்குது. ஸோ 30லே இவ்வளோ கிளாரிட்டி இருக்குன்ட்டு 60, 70, 80, 100 டச் பண்ணால் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு பெரிய ஏமாற்றம் தான் கிடைச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஃபோனை எடுத்து நிலாவுக்கு போயிட்டு வந்ததில் ஒரு விஷயம் நம்மளால கிளியராக தெரிஞ்சுக்க முடிஞ்சு. ஃபோட்டோஸ்லாம் ரொம்பவே நல்லா டீட்டெயிலாக இருக்குது. மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் 100x வரைக்கும் நம்மளால ஜூம் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்தோம். பட் 30x டச் பண்ணும்போது நிலா அவ்வளோ அக்யூரேட்டாக தெரியுது. அதுலேருந்து 50, 60, 70, 100 டச் பண்ணும்போது அதே டீட்டெயில் தான் தெரியுது. ஆக்சுவலாக 30ல இப்போ தெரியும் போது ஓரளவுக்கு நல்லா லுக் இருக்கா. 100 டச் பண்ணும்போது அதோட கொஞ்சம் டீட்டெயிலாக காமிச்சா தான் அந்த ஜூம் போனதுக்கான ஒரு வேல்யூ இருக்கும். பட் எந்த சேஞ்ச் மேலும் அதே லெவலில் தான் காமிக்குது. ஃபோட்டோட ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. பட் 100x வரைக்கும் போகுதான்னு தான் டவுட்டாக இருக்கு. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு என் தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச புள்ள வாங்க.